வந்தாரா? எப்படி தியாகம் பண்ணி? அபூபக்கர் வருவாரா? சலாம் அலைக்கும் பாரு அபூ ஹுரைரா. எதுக்கு? சாப்பிட்டு 3 நாள் சலாம் சொன்னோம்னா என்ன போற சாப்பிட கேட்டு வரான். கேட்கவும் மாட்டாங்க. நான் சலாம் சொல்லுவேன். எதுக்கு சலாம் சொல்லுவேன்? சாப்பிட்டு 3 நாள் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் படிக்கணுங்கிறதுக்காக அங்க கிடக்குறாரு. அவரு சாப்பிட கூட்டிட்டு போக மாட்டாரா? அவர் உமர் வருவார் சலாம் சொல்லுவேன், உஸ்மான் வருவார் சலாம் சொல்லுவேன். இப்படி எல்லாம் 3 நாள் 4 நாள் பட்னியா கிடந்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவ்வளவு தியாகம் செய்தார்களே. இதெல்லாம் என்ன? எதுக்கு நம்ம தௌஹீதுல இருக்கணும் விளங்கவே இல்லை. நம்ம தௌஹீது என்ற ஒரு பாதையை நம்ம ஏன் தேர்ந்தெடுத்து கொண்டோம்? புரியவே இல்லை. ஹதீஸ படிக்க மாட்டோம். அப்ப ஹதீஸ் படிக்காட்டி எங்க போய் நிக்கி? எங்க போய் நிக்கி? நம்ம அப்பம் பாட்ட எங்க போய் நின்றானோ அங்க போய் மர நிக்க போறோம். எதனால அவன் கெட்டான்? குரான் படிக்காதனால கெட்டான். எதனால அங்க கண்டதை மார்க்கம்னு சொல்ல முடிஞ்சு? நம்ம அப்பங்க பாட்டின் காலத்துல மார்க்கத்துல இல்லாததான் மார்க்கம்னு சொல்லி ஏமாற்ற முடிஞ்சு. குரான் உங்களுக்கு தெரியல, ஹதீஸ் தமிழ்ல இல்ல, ஹதீஸ் உருதுல இல்ல, அதனால கெடுக்க முடிஞ்சு. அது மாதிரி உங்களை கெடுத்துட கூடாதுக்காக வேண்டி குரானை தமிழ்ல போட்டா வாங்குறவங்களே கிடையாது. ஹதீஸ தமிழ்ல போறான் ஒருத்தன் உட்கார்ந்து மெனக்கெட்டுக்காக வேண்டி அதுக்கு ஒரு டெஸ்ட் அமைச்சு அதுக்காக பெரிய பல லட்சக்கணக்கான முதலீடு செஞ்சு அதை வாங்கி படிக்கிறதுக்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நாதி இல்ல, வச்சுக்கிறது படிக்கிறதுக்கு நாதி இல்ல. இப்படிப்பட்ட நிலைமை. அல்லது உருதுலையோ ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ மொழிபெயர்ப்பு வீட்டில் வச்சுக்கிறவங்க எதுவும் பார்ப்போம். படிக்கிறீங்களோ இல்லையோ, எங்க வீட்டில் உருது குரான் மொழிபெயர்ப்பு இருக்குது, குரான் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு இருக்குது, தமிழ் மொழிபெயர்ப்பு வச்சுக்கணும் சொல்றவங்க எதுவும் பார்ப்போம். அது கூட பாதி இருக்கு பார்த்துங்களேன். அது கூட வாங்கி வைத்திருக்கிறார்களான்னு பார்த்தா கூட பாதி பேர்த்த இல்லை. அது அல்லாஹ்வுடைய வேதம். அது அல்லாஹ் நம்மிடத்துல என்ன பேசுறான் என்பது நம்முடைய தாய்மொழியில உருதுலையோ ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ கிடைக்குது. நமக்கு தெரிஞ்ச மொழியில் கிடைக்குது. இப்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் கிடையாது. அதை வாங்கி வைக்கல, படிக்கிறது ரெண்டாவது. அதை வாங்கி வீட்டில் வச்சா ஒரு நேரம் வரும்போதாக படிக்குமா இல்லையா? ஒரு பிரச்சனை வரும்போதாக எடுத்து படிக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஏதோ அரபில வச்சு மூத்தா போனாலும் ஓதிட்டு இருப்போம். அப்ப ஏன் உங்களை நீங்க எவ்வளவு நாளைக்கு நிக்கி இந்த தௌஹீது? இந்த மாதிரி போனா இந்த தௌஹீது எங்க நிக்கி? வரும் பாருங்க. இந்த பழையபடி அதே கத்தம் பாத்தியா தாயத்து தட்டு எல்லாம் உங்கள்கிட்ட வந்து நிக்கத்தான் போகிறது. ஏன் அப்படி போய்கிட்டு இருக்கிறீர்கள்? ஒரு 10 வருடத்துக்கு முந்தைய இருந்தா ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்ல. தௌஹீதுல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரணாம்பட்டில் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் நீங்க கேட்கிற இங்க உள்ள தௌஹீத்வாதிகள் கேட்கிற கேள்விகளுக்கு உலமாக்களுக்கு பதில் சொல்ல இயலாது. 15 ரொம்ப காலத்துக்கு முந்தைய நான் சொல்லவில்லை. நான் 15 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஊர்ல தொடர்புட இருக்கிறேன். அந்த காலத்தில் வரும் பொழுது அப்ப தௌஹீதுல இருந்தாங்களே சகோதரர்கள், இவங்க சில கேள்வி கேட்பாங்க. மதுஹபுல உள்ள தரீகாவுல உள்ள தர்கா வழிபாட்டில் உள்ள உலமாக்களால் மத குருமா மௌலிமார்களால் இவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல இயலாது. ஹதீசுகளை பற்றி அதனுடைய குர்ஆன் இறங்கிய காரணங்களை பற்றி இப்படி எதை பத்தி கேட்டாலும் அவ்வளவு அற்புதமா போய் ஆர்குமெண்ட் பண்ணுவார்கள். ஓடி ஒளிவாங்க உலமாக்கள்லாம். இன்னைக்கு இப்படி இருக்கிறோமா? அதெல்லாம் எந்த காலம்? மொழிபெயர்ப்புகள் வராத காலம், கேட்டு கேட்டு அறிந்து கொண்ட காலம், காது வழியாக மாத்திரம் அறிந்து கொண்ட காலத்தில் அவ்வளவு தெளிவாக இருந்தாங்க. நீங்களே வாசித்து அறிந்து கொள்ற காலம் வந்து விட்டது இல்ல. அப்ப நம்ம எப்படி நம்ம அடுத்தாளுக்கு சொல்லுவோம்? நான் கேட்கிறேன், நம்ம எல்லாம் இந்த தௌஹீத அடுத்தாளுக்கு சொல்றதுக்கு தானே தௌஹீதை ஏற்றுக்கிறோம். நம்ம மட்டும் தௌஹீதா வாழ்வதற்கு ஒரு ஜமாத்தெல்லாம் தேவையில்லை. நம்மளே வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம அளவுக்கு தௌஹீதை வச்சுக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேணுமா? ஒரு சங்கம் வேணுமா? ஒண்ணுமே தேவையில்லை. எதுக்கு சங்கம் ஜமாத்தெல்லாம்? பிறருக்கு சொல்வதற்கு தான். சொல்லும்போது சங்கடங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், தனியா சமாளிக்க இயலாது. கூட்டா இருந்தால் அதை சமாளிக்கலாம். பொருளாதாரங்கள் தேவைப்படும். தனியா இருந்தால் அவ்வளவு ஒருத்தன் சமாளிக்க முடியாது. கூட்டா இருந்தால் அதுதானே பிரச்சாரத்துக்கு தானே சங்கம், பிரச்சாரத்துக்கு தானே இயக்கம், பிரச்சாரத்துக்கு தானே ஒரு தௌஹீத் ஜமாத் வச்சிருக்கிறோம். நீங்களே தெரியாட்டி எங்க போய் பிரச்சனை பண்ணுவீங்க? நீங்களே குர்ஆனை படிக்காட்டி எப்படி பிரச்சனை பண்ணுவீங்க? அப்ப நம்முடைய நிலைமை இப்ப ரொம்ப பேரணாம்பட்டை இப்படி இருந்தா மற்ற ஊர்ல கையெழுத்துக்க சொன்னா என்ன ஆகும்? பேரணாம்பட்டில் ஒரு மார்க்க அறிவு உள்ளவர்களுக்கு தொடர்ச்சி இருக்கிறது.
இந்த ஊர்ல இந்த நிலைமை இருந்தா இன்னும் பல ஊர்களுடைய கதி என்ன? உங்களை மாத்துங்க. கஷ்டப்பட்டு இந்த மதிப்பு தெரியல, மாணிக்க கல்லு மதிப்பு தெரியலமாங்கல்ல, அது மாதிரி இருக்குங்க. இந்த குர்ஆனுடைய மதிப்பு, இந்த ஹதீஸுடைய மதிப்பு யாருக்கு தெரியல? ஆதிவாசின்னு சொல்லக்கூடிய நமக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? மேற்கத்திய உலகத்துக்கு தெரிகிறது. இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவனுக்கு தெரியுது. அவன் மாட்டு கூட்ட கூட்டமா வர்றான். எதை பார்த்துட்டு வர்றான்? குர்ஆனை படிச்சு நம்ம அங்க முடியாடுறான். இதுதான் சரியான மார்க்கம். அதுக்கு சொந்தக்காரன் நம்ம அதை படிக்க மாட்டேங்கிறோம், சிந்திக்க மறுக்கிறோம். அப்ப சஹாபாக்களுடைய தியாகத்துக்கு வருவோம். அப்ப நம்மளை இப்படி சொல்லி காட்டுவதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, சஹாபாக்கள் செஞ்ச தியாகம் என்னன்னு இப்ப வழங்குறார். நம்மால் அரை மணி நேரம் ஒதுக்க முடியாத ஒரு வேலைக்கு பாதி வாழ்நாளை ஒதுக்குகிறார்கள், முழு வாழ்நாளை ஒதுக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் மூலம் ஒரு செய்தி கேட்டாலும் அடுத்தவருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கட்டளையிட்ட பிறகு, பல்லிகு ஷாஹிதுல் காயிப், வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை ஏற்று எவ்வளவு சஹாபாக்கள் ஊரை விட்டு ஓடினாங்க. எவ்வளவு சஹாபாக்கள் வேறு நாடுகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருமே மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார்களா? எல்லாருமே மக்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கார்களா? சஹாபாக்களுடைய கபரிஸ்தான்கள் பல நாடுகளில் சிதறி கிடக்கிறது. அந்த நாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டது? தெரிஞ்ச மார்க்கத்தை எல்லா பக்கத்திலையும் கொண்டு போய் சொல்லுவோம். கற்ற மார்க்கத்தை நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் நமக்கு தெரிஞ்சத அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவோம்னு போனாங்களே, அந்த தியாகத்தினாலதான் உலகம் பூரா இஸ்லாம் பரவுனது. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கஷ்டமான காலத்துல தாக்கு பிடித்தார்கள், அந்த மார்க்கத்தை கற்றார்கள், பாதுகாத்தார்கள். பாதுகாக்க முடியாத காலத்தில் பாதுகாத்தார்கள். பேப்பர் கம்ப்யூட்டர் இல்லாத காலத்தில் அந்த குர்ஆனை என்ன செஞ்சார்கள்? எலும்புகளையும் தோள்களையும் எழுதி பாதுகாத்தார்கள், உள்ளத்திலே மனப்பாடம் செய்து பாதுகாத்தார்கள். இப்படி எல்லாம் செய்த தியாகத்தினுடைய விளைவாகத்தான் இந்த மார்க்கம் நம்முடைய கையிலே கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமில்லை, அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உலகத்தில் எங்க வேணாலும் பாருங்க, ஒரு தலைவன் ஒரு இயக்கத்தை உண்டாக்குகிறான், உண்டாக்கிட்டு மண்டையை போட்டான்னு வைங்களேன், அவனுடைய சித்தாந்தத்தை அழிக்கிறது யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிரி அழிக்க மாட்டான். எந்த இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தையும் அழித்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய சீடர்கள் தான் அழித்திருப்பார்கள், அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அழித்திருப்பார்கள். எல்லா தலைவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, புத்தர்னு சொல்றாங்க, அவர் என்ன சொன்னாரு? கடவுளே இல்லைன்றார், அன்பே சிவம்ன்றார். அன்புதான் கடவுள், கடவுள் தனியா ஒண்ணு கிடையாதுன்றார். அவரை கடவுள் ஆக்குனது யாரு? அவர் உண்டாக்குன சீடர்கள் தான். அவர் கடவுளை இல்லைன்றாரு, அவரே கடவுள் உண்டாக்கி அவருக்கு பல்லுக்கு கோயில், மண்ணுக்கு கோயில், கண்ணுக்கு கோயில் சொல்லி அவரை தெய்வமாக்குனது யாரு? தெய்வம் இல்லை என்று சொன்னவர்களை வேற ஒருத்தனை அவரை தெய்வமாக்கிதான் யார் அவரை மதித்தார்களோ அவர்கள் தான் அவரை தெய்வமாக ஆக்கினார்கள். அதே மாதிரி ஒருத்தர் நம்ம நாட்டில் கூட ஒருத்தர் கடவுளை இல்லைன்னு கத்திட்டு இருந்தாரு, மூட நம்பிக்கைன்றாரு. ஏன்டா போய் கல்லுக்கு போய் மாலை போடுறீங்கன்றாரு. அவரை கல்லாக்கி மாலை போட்டவன் யாரு? இந்த பெரியார் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் என்ன கேட்டாரு? அதுக்கு இருக்கணும்ல, கல்லுக்கு ஏண்டாமா போய் பூஜை செய்றீங்க, கல்லுக்கு ஏண்டா தேங்காயை கொண்டு போறீங்க, மாங்காயை கொண்டு போறீங்க, அந்த கல்லுக்கு விளங்குமாடா? அது பேசுமா? அதுக்கு ஏதாவது பதில் தருமா? அதுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா? அது எந்த காலத்தில் பேசியதெல்லாம் வசனம் பேசினார்களே, என்னாச்சு? அவருடைய சீடர்கள் பெரியாருக்கு சிலை வச்சு விட்டாங்க. யாரால குழி தண்ணி புதைக்கப்படுது பத்தியலா? யார் அந்த கொள்கையை கொண்டார்களோ, யார் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பின்னாடி வந்தார்களோ உடனே குழி தண்ணி புதைச்சு, அன்புங்கிற பேர்ல, அந்த தலைவர்கள் மீது உள்ள அன்புங்கிற பேர்ல 95 லட்சம் ரூபாய் எடுத்து சினிமா படம் எடுக்கிற கொடுக்குறேன். பாத்தீங்களா இல்லையா? நாளைக்கு பேப்பர்ல பாருங்க, மக்களுடைய பணம் 95 லட்சம் ரூபாய் எடுத்து, அவருடைய 95 வருஷம் ஆச்சான் பெரியார் மூத்தா போய், அதனால அவர் பேர்ல சினிமா படம் எடுக்கிறதுக்காக வேண்டி 95 லட்சம் ரூபாயை வழங்குகிறோம், ஏறக்குறைய 1 கோடி ரூபாய். பகுத்தறிவு பேசின ஒருத்தரால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர் பேரை சொல்லியே பகுத்தறிவுக்கு மாற்றமாக நடக்கிற காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்க. சிலை வைப்பதற்காக வேண்டி அலைகிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருந்தார்கள்? ஈசா நபியின் மீது அவருடைய சீடர்கள் வைத்தார்களே, அந்த அன்பை விட
கோடானு கோடி அன்பு ரசூலுல்லாஹ் மேல வைத்திருந்தார்கள். சிலையாக விட்டாங்களா? உருவம் வரைஞ்சாங்களா? வரைய விட்டுருந்தா என்ன கதிக்கு ஆயிருக்கும்? ஏகத்துவம் கிடைச்சிருக்குமா? அவங்க எப்படிப்பட்ட தியாகம் பண்ணாங்க? ஒவ்வொரு மனுஷனும் எந்த இடத்துல அடிபட்டு போவானோ அந்த இடத்துல அடிபடாம நின்றார்கள். அவர்கள் மாத்திரம் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவன அப்படி ஒரு சிலையை வடிச்சு வணங்கி ஆரம்பிச்சிருந்தார்களே, ஆனால் அதை அந்த மக்கள் யாரும் ஆட்சேபிக்க முடியாது. அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள்.